இன்றைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இந்த பாலஸ்தீன், இந்த ஜெருசலேம் உடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லைங்களா? 3 மதங்களும் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு தான் முக்கியமா யூதர்கள் வந்து எங்களுக்கு தான் பாலஸ்தீன் சொந்தம். வாக்களிக்கப்பட்ட பூமி என்றெல்லாம் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு தொரத்தி விட்டு அத அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ ஜெருசலேமுடைய ஏ டூ இசட் வரலாறு பத்தி நம்ம பார்க்க போறோங்க. அ அந்தந்த இயரோட ஒரு சுருக்கமான வரலாறு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியட்ல பண்டைய காலத்துல வந்து குறிப்பாக 4000 பிசி இந்த வாக்குல மனிதர்கள் ஜெருசலேம் பகுதியில குடியேறத் தொடங்குனாங்க. 2000 பிசில தான் கேனனைட்ஸ் என்று சொல்லுவாங்க. கெனோனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜெருசலேம் நகரத்த கட்டுறாங்க. பிப்ளிக்கல் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பைபிளுடைய காலத்துல 1000 பிசி அப்போ கிங் சாலமன் வந்து 2வது பெரும் ஆலயத்தை கட்டினார் அங்க என்று சொல்லப்படுது. 970 பிசில வந்து ஜெருசலேம் யூதர்களுடைய ஆன்மீக தலைநகராக ஆச்சு அந்த காலகட்டத்துல. பிறகு வந்து ஒரு அதிகார சக்கரங்கள் வந்து கொண்டே இருந்தது. அதாவது 586 பிசில பாபிலோனியர்கள் வந்து ஆலயத்தை இடித்தாங்க. யூதர்கள் வந்து பாபிலோனுக்கு அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பிறகு 538 பிசில நீங்க பார்த்தீங்கன்னா, பெர்ஷியன்ஸ் வந்து கிங் சைரஸ் என்று சொல்லக்கூடியவர், அ யூதர்களை திரும்ப அனுமதிச்சார் பாலஸ்தீனுக்கு வர்றதுக்கு. ஆலயம் மறுபடியும் கட்டப்பட்டது அங்க. பிறகு வந்து டைனாஸ்டி நெறைய சேஞ்ச் ஆச்சுங்க. அ 332 பிசியில பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் சொல்லுவாங்கல்ல. அவரு வந்து ஜெருசலேத்த வந்து கிரேக்க பேரரசுக்கு கொடுத்துட்டார். ஸோ 63 பிசில நீங்க பார்த்தீங்கன்னா, ரோமன் செனட் ஜெருசலேத்தை ரோமன் ஆட்சிக்குள் கொண்டதாக மாற்றிவிட்டார். ஏர்லி கிறிஸ்டியானிட்டில பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்தோட ஆரம்ப காலத்துல அதாவது 1 செஞ்சுரி ஏடின்னு சொல்லுவாங்க. ஆனோ டொமினின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஜெருசலேம்ல வாழ்ந்தார் மற்றும் போதனைகள் செஞ்சார் என்று நமக்கு ஆதாரங்கள் கிடைக்குது. பிறகு 70 ஏடி அப்போ வந்து ரோமர்கள் ஆலயத்த அழித்தாங்க. யூதர்கள் வந்து பரவலாக வெளியேற்றப்பட்டாங்க. பிறகு வந்து ஃபாத்திமிய ஆட்சி வந்தது. சரிங்களா? ஃபாத்திமி ஆட்சியின் போது ஃபாத்திமி ஆட்சி இல்ல, தவறாக சொல்லிட்டோம். 638 ஏடில வந்து உமர் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு கலீஃபா என்ன செய்றாருன்னா, ஜெருசலேம கைப்பற்றுறாரு. அங்க முஸ்லிம்களுடைய ஆட்சி வருது. எல்லாரும் நிம்மதியா வாழ்றாங்க. யூதர், கிறிஸ்தவர்கள் எல்லாம் நிம்மதியா வாழ்றாங்க. ஆலயங்கள்லாம் அப்படியே விடப்பட்டுச்சு. இடிக்கப்படல. எல்லாம் நிம்மதியா வாழ்ந்தாங்க. 691 ஏடி அந்த டோம் ஆஃப் த ராக் கட்டப்பட்டுச்சு பாலஸ்தீன்ல. ஸோ வந்து பிறகு 705 ஏடி அப்போ வந்து அக்ஸா மஸ்ஜித், அக்ஸா மாஸ்க் வந்து கட்டப்பட்டுச்சு. பிறகு வந்து அது வந்து சிலுவை யுத்தக்காரர்கள் குருசேடர்ஸ் கிட்ட போச்சு அந்த காலகட்டங்கள். எதுனா 1099 ஏடி அப்ப முதல் குருசேட் போராளிகள் வந்து ஜெருசலத்தை கைப்பற்றாங்க. பல யூதர்களும், முஸ்லிம்களும் கொல்லப்பட்டாங்க அதனால. பிறகு 1177 ஏடி அப்போ வந்து சலாவுதீன் வந்து ஜெருசலத்தை கைப்பற்றாரு. நீதமான ஆட்சிய வழங்குறாரு. பிறகு உஸ்மானிய ஹிலாஃபத் வந்தது இல்லைங்களா? ஒட்டமான் எம்பையர் வந்தது. 1517 ஏடி அப்போ உஸ்மானிய சுல்தான் சுலைமான் மஹ்மூத் வந்து ஜெருசலத்தை கையில் எடுத்தார். 1547லேருந்து 1566 ஏடி வரையில சுலைமான் த கிரேட் என்று சொல்லுவாங்க. சுலைமான் வந்து பெரிய ஒரு சுவர் ஒன்றை கட்டுறார். அதனால நகரம் வந்து பாதுகாக்கப்பட்டது. பிறகு நிறைய இன்டர்நேஷனல் மேண்டேட்ஸ் உருவாச்சு. 1917 ஏடில வந்து பிரிட்டிஷ் படைகள் ஜெருசலத்தை கைப்பற்றினாங்க. பாலஸ்தீனுக்கான லீக் கட்டளை பிரிட்டிஷ் மேண்டேட் வந்து ஆரம்பமாச்சு. 1948 ஏடில வந்து இஸ்ரேல் அரசு உருவாகி ஜெருசலேம் வடக்கு பகுதி ஜார்டன் கையில இருந்து தெற்கு பகுதி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுல வந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெருசலேம் வந்து இன்று முஸ்லிம்கள், யூத, கிறிஸ்தவ இடங்கள்ல ஆன்மீக மையங்கள் இருக்கு. மேலும் வந்து பிறகு இஸ்ரேல் வந்து அதை கைப்பற்றின பிறகு குறிப்பா 1948 காலத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். இன்று வரை வந்து நிறைய அட்ராசிட்டிஸ், வயலன்சஸ் வந்து அங்க நடக்குதுங்க. குறிப்பாக 1948 அப்போ வந்து நக்கபா என்று சொல்லக்கூடிய பெரிய பேரழிவு வந்தது. இஸ்ரேல் உருவாக்கம் ஏற்பட்டுச்சு 1948ல. சுமார் 7,500,000 பாலஸ்தீனர்கள் தங்கள் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. 500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அழிக்கப்பட்டுச்சு. பிறகு டேர் யாசின் மசாக்கர் நடந்தது. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. 1956ல வந்து காசா மற்றும் சீனாய் தாக்குதல் நடந்தது. அதாவது சுவிஸ் கிரைசிஸ் உடைய காலத்துல இஸ்ரேல் காசா பகுதிக்கு நுழைஞ்சி கான் யூனிஸ் மசாக்கர் என்று சொல்லுவாங்க. நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்க. பிறகு 1967 அப்போ 6 நாள் போர் நடந்தது இல்லைங்களா? 6 டே வார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல், காசா, மேற்கு கடற்கரை, வெஸ்ட் பேங்க், கிழக்கு ஜெருசலேம் ஆகியவை வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. இதன் பிறகு இஸ்ரேல் குடியேற்றங்கள் செட்டில்மெண்ட் வந்து பாலஸ்தீன நிலங்கள்ல கட்டப்பட்டுச்சு. 1982ல வந்து லெபனான் படுகொலை நடந்தது காலம் அது. சாப்ரா, ஷாத்திலா மசாக்கர் சொல்லுவாங்க. லெபனான்ல உள்ள அகதி முகாம்ல 3000 வரை பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்க. பிறகு 1987ல முதல் இன்திஃபாதா, ஃபர்ஸ்ட் இன்திஃபாதா சொல்லுவாங்க. பாலஸ்தீனர்களுடைய எதிர்ப்பு கிளர்ச்சி ஆரம்பிச்சது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காயமடைந்தாங்க, மரணம் அடைந்தாங்க.
2000 அப்போ வந்து 2வது இன்திஃபாதா நடந்தது. பல வருடங்கள் மோதல்கள் நடந்தது. ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தாங்க. 2008லேருந்து 2009 வரைக்கும் காசா போர் நடந்தது. 1400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்க. பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதப்படுத்தப்பட்டுச்சு. 2014 அப்போ காசா வரப்போ 2200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்க. பெரும்பாலானோர் அதுல பொதுமக்கள். பிறகு 2018ல வந்து காசாவுடைய எல்லை போராட்டம் நடக்குது. கிரேட் மார்ச் ஆஃப் ரிட்டர்ன் என்று சொல்லுவாங்க. அமைதியான போராட்டங்கள்ல 200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டாங்க. அடுத்து 2023லேருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காசாவுடைய பெரிய போர் நடந்தது. இஸ்ரேலுக்கும், ஹமாஸ்க்கும் வார் நடந்தது. குறிப்பா 2023ல. ஸோ காசா மீது பெரிய தாக்குதல் நடந்தது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதுல உயிரிழந்தாங்க. பல நகரங்கள் மற்றும் மருத்துவமனைகள் சேதம் அடைந்தது. குறிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் அக்யூசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, குற்றச்சாட்டுகள் என்னன்னா, பல சர்வதேச அமைப்புகள் இஸ்ரேலுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வச்சாங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் ஆகட்டும், ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ஆகட்டும், யுனைட்டட் நேஷன்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து சில அறிக்கைகள்ல அபார்த்தீட் மற்றும் மனித உரிமை மீறல் என்று அதை விமர்சிச்சாங்க. அல்லாஹ் அந்த மக்களுக்கு சபுரை தருவானாக, வெற்றியை தருவானாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு.